இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மற்றொரு சாதனையாக சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோள்களை இன்று மாலை ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து PSLV C-29 சுமந்து செல்ல உள்ளது. இதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். PSLV அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் என்றுமே மைல் கல்லாக இருக்கும் ஒரு ராக்கெட். 1993ஆம் ஆண்டு தனது முதல் தோல்வியை சந்தித்தது PSLV. அப்போது இந்த ராக்கெட் இந்த அளவிற்கு உயரம் பறக்கும் என்று யாரும் நினைத்ததில்லை. ஆனால் இப்போது இந்தியாவுடைய செயற்கைக்கோள்கள் மட்டுமல்லாமல் வர்த்தக ரீதியில் பல நாடுகளும் அவர்களது செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்புவதற்காக இந்தியாவை நாடுவதற்கு காரணம் இந்த PSLV தான். இந்த ராக்கெட்டுகளில் இதுவரை 19 நாடுகளிலிருந்து வந்த 45 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தி நாம் வெற்றியை சாதித்திருக்கின்றோம். பிற நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸும் டெவலப்டு கண்ட்ரிஸும் நம்மிடம் வந்து அவர்களுடைய செயற்கைக்கோளை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாம் அனுப்பியிருக்கின்றோம். PSLV வரிசையில் PSLV C-29 32வது முறையாக சிங்கப்பூரின் 6 செயற்கைக்கோள்களை ஏந்தி விண்ணில் பாய்ந்து சென்று சுமார் 550 கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு சேர்க்க உள்ளது. சிங்கப்பூரின் தட்பவெப்பநிலை, சீதோஷ்ணம், வானிலை உள்ளிட்ட விஷயங்களை அறிந்து கொள்வதற்காக இந்த செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட உள்ளன. மாலை 6 மணிக்கு புறப்பட்டு சரியாக 67 நிமிடங்களில் அதன் இலக்கில் சென்று செயற்கைக்கோள்களை PSLV C-29 சேர்க்க உள்ளது. PSLV ராக்கெட் என்பது நம்முடைய இந்தியாவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தினுடைய ஒர்க் ஹார்ஸ், அதாவது செயல்பாட்டில் இருக்கின்ற நிரந்தரமான ஒரு நம்பகரமான ராக்கெட் என்று கூறப்படலாம். 1 டன் முதல் 1.5 டன் வரை எடையை கொண்டு செல்லும் வல்லமையை படைத்த இந்த PSLV வரிசை ராக்கெட்டால் இந்தியா வர்த்தக ரீதியாகவும் லாபம் பெறுகிறது. அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளும் இந்தியாவை நோக்கி வருகின்றன. விண்வெளி ஆராய்ச்சியை தாண்டி வர்த்தக ரீதியாகவும் 1 டன் வரிசை செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்ப உலக அளவில் இன்னும் பல நாடுகளும் செயற்கைக்கோளுடன் தயாராக உள்ளன. சஞ்சீவி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.